ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் சினிமாவா இருக்கட்டும், இல்ல கன்னட சினிமா, தெலுங்கு, பாலிவுட் எதுவா இருந்தாலுமே ஒரு படம் வெளிவருது அப்படின்னா அந்த படத்துல சண்டை காட்சி இல்லாம அந்த படம் முழுமை பெறாது. அந்த வகையில இன்னைக்கு நாம ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் தான் சந்திக்க போறோம். தமிழ் சினிமா அவர் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலையும் ஸ்டண்ட் கலைஞரா பணியாற்றி இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்த துறையில பயணிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் குன்றத்தூர் பாபு. அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். ஆக்சுவலாக சென்னையிலே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. முதல்ல இந்த துறைக்குள்ளே வரணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு. முதல்ல ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் குன்றத்தூரில் பிறந்தேன் சொல்கிறாங்க. பட் எனக்கு சின்ன குழந்தைல எங்கே இருக்க தெரியாது. அதே மாதிரி நான் குன்றத்தூர்லேயே வளர்ந்துட்டு அங்கேருந்து சென்ட் மேரிஸ் எங்கள் அப்பா உண்மையிலே கடவுளை அவர் நல்லா வைக்கணும், என் பசங்களும் இங்கிலீஷ் பேசணும், ஸோ குன்றத்தூரில் இருந்துட்டு மற்ற பசங்க மாதிரி எங்கள் பசங்களும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி பிடிச்ச சேர்த்து தான் சென்ட் மேரிஸ் கான்வென்ட். அப்போவே நீங்கள் அவ்வளோ தூரம் அங்கே பயணிச்சு. ஏன்னா தட்ஸ் மை ஃபாதர்ஸ் விஷ். இவன் எனக்கு இங்கிலீஷில் பேசணும். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா எனக்கும் எங்கள் அக்காவை தான் சேர்த்தாரு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் கொஞ்சம் பெருசாகும்போது என்டர் தி டிராகன் ஒரு படம் வந்துச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை நான் போய் பார்த்தேன். போயிட்டு அதில் தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரூஸ்லின்ற ஒரு மகான் தான் அவர் அந்த எடுத்துன்னு வந்தார். அந்த கராட்டே என்ற கலையை அந்த மூலியமாக தான், அந்த படம் மூலியமாக தான் ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் அது வரைக்கும் நம்ம பாக்ஸிங்கு, இந்த கம்பு, அப்புறம் இந்த மல்யுத்தம் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சேஞ்ச் கொண்டு வந்ததே அந்த படம் தான். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு ஸோ இந்த கலையை நான் கற்றுக்கலாம்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு வீர விளையாட்டுக்கு அவர் கம்பு, தமிழ்நாட்டு பாக்ஸிங்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டார். ஸோ அதனுடைய ஜீன் தான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஸோ எங்கே சேரலான்னு சொல்லிட்டு போனால் என்னுடைய ஃப்ரெண்டு கிடைச்சான். நீ பொர்ஷாகம் போயிடு, அங்கே ஆலன் டுவாங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அது ஆலன் திலக்ன்ற ஸ்கூலு, அங்கே போய் நீ சேர்ந்துட்டா உனக்கு நீ கராட்டே கற்றுக்கலாம். எங்கள் அப்பா டாட்டா பிர்லான்லாம் இல்லை, வெறும் இந்த மட்டன் ஸ்டால் வச்சவர் தான். நேராக பஸ் ஏறி அங்கே போயிட்டு சேர்ந்துட்டேன். எப்படியோ சேர்ந்துட்டேன். இதே தான் கல்லாலேருந்து திருடுறது தான், வேற எனக்கு நான் பணமாக கொடுக்க போகிறேன். எங்கள் அப்பா எல்லாம் அது நான் பெருமையாக தான் சொல்லிப்பேன். எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. அவர் கல்லாலேருந்து 10 5 எடுத்துப்பேன், எடுத்து சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டுறது. ஸோ போயிட்டு வந்தேன். 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தேன், கொஞ்சம் நல்ல ட்ரெயின் ஆகிட்டேன். நல்ல கிக்ஸு ஆன முடிதல் ஒரு நல்ல ஹைட் ஒரு கொடுத்துருக்கான்ல, ட்ரெயின் பண்ணிவிட்டு இருந்தேன். அப்போ அப்புறமா சரி ஜிம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸசைஸில் போய் சேர்ந்தேன். அது கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஸோ அதனால் சரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன். கோவூரில் ஒருத்தர் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தயாளுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ஒரு சங்கர் அண்ணன் சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் அவர் சினிமாவில் எலக்ட்ரிஷியனாக இருந்தார். அவர்கிட்ட நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், நான் ஷூட்டிங் பார்க்கணுண்ணா அப்படின்னு சொல்லுவேன். அப்போனா ஷூட்டிங்லாம் உங்களுக்கு தான் தெரியுமா, புதுமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். என்ன பண்ணுவேன், ஷூட்டிங்கு பார்க்கணுன்னு அவர் கூப்பிட்டு போனார். அங்கே போனால் அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது நான் சும்மா அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைரக்டர் பேர் தெரில, நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் கராட்டே இந்த இதெல்லாம் பண்ணி காமிச்சேன். நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தயாளன் சார் பார்த்துட்டார். மாதவன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர், அவர் ஹைலி கிரேட்டட். அவர் அப்போல்லாம் அவர் பீக் அவர். ஸோ அவர் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த அவர்கிட்ட ஷூட்டிங் போயிருக்கார். யார், தயாளன். அவரும் கேமராமேன் தான். அவர் இந்த கிரேட் கர்ணன் சாருடைய அசிஸ்டன்ட். கேமராமேன் கர்ணன் இருக்கார்ல, கேமராக்கே பேர் போனவர் கர்ணன் சார் மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டு. அவர்கிட்ட யோ என்ன அது மாதிரி யாருன்னா கராட்டே பையனாக இருந்தால் உயரமாக இருந்தால் பாரு, நம்ம ஃப்ரெண்டுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், சரியா போய் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கார் எடுத்துகிட்டு நேராக குன்றத்தூர் எனக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நான் ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து கூப்பிட்டு வா ஷூட்டிங் போகலாம். என்ன வா ஷூட்டிங் போகலாமா, திடீர்னு வந்தீங்க ஷூட்டிங் போகலான்றீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இல்லை நீ பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எங்கள் அப்பாவும் அங்கே பக்கத்தில் ஒருத்தர், எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு சான் பாஷா பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், போடான்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், போகும்போது
என்னுடைய கிட்டு அந்த கராட்டே ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு போயிட்டேன். போனால் ஃபஸ்ட்டு அவர் எடுத்துன்னு போயிட்டு சாரதா ஸ்டூடியோவில் அவர் விட்டுட்டு, அண்ணா என்னென்ன நீங்கள் இறங்கிறீங்க, ஒன்றும் இல்லை நீ போ, உன்னை பார்க்கறதுக்கு பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகினி ஸ்டூடியோவில் போய் பூடுறேன். பூந்தா பக்கத்து ரைட்டில் பார்த்தா அந்த 2 மாடு முட்டிருக்கும். டக்குன்னு அந்த எம்ஜிஆர் இந்த இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் 8ஆம் நம்பர் ஃப்ளோரில் போய் இறங்குறேன். இறங்குனேன், யார் அந்த பையன் குன்றத்தூரில் வந்துருங்கன்னு. சார் நான் தான். வா வா அப்படின்னாங்க. வானவனை என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் தெரியுமே, ஆல்ரெடி ட்ரெயின் கிக்ஸு பஞ்சஸ் அதுக்கு இது எல்லாமே அடிச்சு காமிச்சேன். வெரி குட், நல்லா பண்ணுறேன், டேய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாஸ்டர் கூப்பிட்டாரு. இவனை வந்து ஹீரோக்கு டூப் போட்டுருங்க அப்படின்னு. ஹீரோக்கு டூப்பா? ஸோ ஆரம்பத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இல்லை, அந்த தவறிட்டார் அந்த ஃபைட் மாஸ்டர். அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அப்போ அவர் டூப் போட்டிருந்தார். அப்போ போட்டிருக்கும்போது இங்கே வா, பேர் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா நான் யாரையும் வந்து தாழ்வுபடுத்த விரும்பலை. எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். நீ அந்த டூப் ட்ரெஸ் அவனை கைட்டு கொடு, டூப் ட்ரெஸ் கைட்டு கொடுவா அப்படின்றார் அவர். ஆமாம் அவன் தான் டூப்பு. அப்போ நான் நீ ரவுடியாக போட்டுக்க போ அப்படின்ட்டாரு மாஸ்டர். இப்படி என்னை பார்த்தாரு மேலே கீழே, நீ தான் அந்த டூப் ஆனார். ஆமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நேராக மேக்கப் கூப்பிட்டு போயிட்டு மேக்கப்லாம் போட்டு அந்த விக்கெல்லாம் அவர் மாதிரி வச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன். ஹீரோ கிட்ட போய் காமிச்சாங்க. கரெக்டாக. அப்போ வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது, இப்போ எனக்கு நல்லா பேசுவேன். அவர் என்ன சொன்னால் చాలా బాగున్నారు వాడినే పెట్టుకోండి அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெலுங்கில் சொல்லிட்டார். உடனே என்ன ஒரு ஷார்ட்டு, இது வந்து இப்படி பண்ணும், நீ கம்போஸ் பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்டேன். நான் கம்போஸ்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னா. ஸோ இது பண்ணேன் அப்படின்னா போய் அடி எல்லோரும் பிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபேமஸாக இருக்கிற அழகண்ணன், என்ன மலேசியா பாஸ்கர், ஹரி, இந்த 3 பேர் வந்து ஸ்டண்ட்டில் அவங்க தான் வந்து கராட்டேக்கே ஃபேமஸ் அவங்க. ஸோ அவங்க முன்னாடி நான் செஞ்சு காட்டுறேன். அவங்கள ஒன்று நல்லா பண்ணுறப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஷார்ட் எடுத்தாங்க. அவர் ஹீரோ வந்தார். அப்போது தெலுங்கு எனக்கு தெரியாது, அப்போ இப்போ தெரியும்ல. చూపించు ఏం చేశారు அப்படின்னுட்டு, சார் இது చేశాను சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோன்னா ஓகே பாகுந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். பண்ணிவிட்டு பிரேக்கு வெளில வந்து வாயிலில் வெளில வந்து எனக்கு யாருக்குமே தெரியாது. வெளில வந்து ஒரு திண்டு கொண்டு இருந்தேன், அதில் உட்காந்துருந்தேன். அழகனர் ஒருத்தருக்கார்ல, அவர் இப்போ டிவி சீரியல் நடிச்சிருக்காரு. அவர் பெரிய ஃபைட்டர். அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து, தம்பி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இந்த அடிக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, நீ எதான் ஒரு இந்த கிளாஸுக்கு போ, எது இந்த வடப்பயணில் வந்துட்டு அடிக்காத மாதிரி, அடிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்காத மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க, இந்த கிளாஸுக்கு போ அப்படின்னா. எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு 7 நாள் போச்சு. போகிறது வண்டியில் காரு, திருப்பி சாயங்காலம் வந்து பிக்கப் பண்ணோம், திருப்பி போய் விடுவோம். நைட்டு 2, 3 ஆகும். அப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு திருப்பி காலையில் வருவேன். திருப்பி இந்த மாதிரி ஒரு 7 நாள் போனோடனே நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. என்னுடைய நம்பர் எப்படி கிடைச்சுன்னு தெரியல. அவருக்கு ஃபோன் பண்ணார். காகலம் சொல்லிட்டு ஒரு கன்னட படம். ஸோ அது வந்துட்டு பிரச்சண்ட புட்டாணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம். அதில் வந்துட்டு சாங்கில் வந்து கராட்டே ஃபைட் பண்ணோம். ஸோ கராட்டே பண்ணுற பையன் ஹைட்டாக இருக்கிறோம், யார் வேணும், நான் தான் உயரமாக இருக்குண்ணா. தூக்கின்னு போயிட்டாங்க நம்மளை பெங்களூருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது மாதிரி மலையாள படம், அந்த படம், இந்த படம். நான் மெம்பராக ஒரு அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன். ஒரே வார்த்தை சொன்னேன், நாங்கள் ஒரு மெழுகுவத்தி மாதிரி தன்னை கரைச்சிக்கிட்டு ஒளி தரம் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து ஸ்டண்ட்டு நடிகர், ஸ்டண்ட்டு மாஸ்டர், ஸ்டண்ட்டு ஃபைட்டர். இதே தான். ஏன்னா இப்போ நான் ஒரு ஹீரோக்கு டூப் போடுறேன்னா, ஸோ அவர் வந்து 5 அடி 20 அடிலேருந்து ஜம்ப் பண்ண மாட்டேன், நான் அவருக்கு ஜம்ப் பண்ணுவேன். ஸோ ஏஞ்சிக்கிறது அவராக இருக்கும். ஸோ பப்ளிக் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவ்வளோ உயரத்துலேருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணார், எகிரி அடித்தார், இந்த கனடா ஓஷன்லேருந்து வெளில வந்தார், அது நாங்கள் தான். ஸோ எங்களுடைய இதுதான் வந்துட்டு நாங்கள் வெளிப்படுத்தும் மொழியை அவங்கள வந்துட்டு நம்ம பிரதிபலிக்க மாட்டோம். இதில் வந்து சில ஆர்டிஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் சொல்ல போனால் அவர் மாஸ் மீடியா, அவர் வருவார், அவருடைய ஸ்டைலில் டக்கா 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 டக்கான்னு பண்ணிட்டு போயிடுவார். இதில் வந்து பெரிய நான் சொன்னார் தொலைநோக்கி பார்வைன்னு சொல்லுவாங்களா, அது வந்து கமல் சார் மட்டும்தான். அவர் என்ன பார்ப்பார்னா, செட்டுக்கு வந்தார்னா அந்த லைட் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, கேமரா எங்கே வச்சுருக்காங்க, என்ன கம்போஸ் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஷார்ட்டை காட்டு, இப்படிலாம் வந்துட்டு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய அவருடைய ஒரே கலைஞன் வந்துட்டு அவர் ஒருத்தர் தான். மற்றவங்க வருவாங்க, என்ன கம்போஸ் காட்டுப்பா, அந்த ஃபைட் பண்ணுவேன், இந்த ஃபைட் பண்ணும் அப்படின்னா, அவர் அது இல்லை. இஸ் த ஸ்பெஷலிஸ்ட் மேன். அதே மாதிரி அவருடைய எல்லாம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவான்னு சொல்லுவாங்க, அவர் என்னன்னு தெரியல. பட் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நடந்த கதையில் அவர் எங்களுக்கு கடவுள் தான்.
எனக்குள் ஒரு ஒன்று ஷூட்டிங் டார்ஜிலிங் போயிருக்கோம். டார்ஜிலிங் போகும்போது எஸ்பி முத்துராமன் சார் தான் கேமராமேன், டைரக்டர், பாபு சார் தான் கேமராமேன். ஸோ சார் வந்துட்டு டிராஃபிக்கில் எங்கே மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. அவருக்கு என்ன பழக்கம்னா டூப் என்ன பண்ணுவான் அவருக்கு சொல்லிடணும். சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லுவார், இருக்கட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னுவார். அதுதான் அவர் கை காலை உடச்சிட்டு இருப்பார். உங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா கையை ஒண்டினோம், காலை ஒடினோம், அங்கங்க எங்களுக்கு பட்டாடி மாதிரி அவருக்கு நிறைய உடம்புல இருக்கு. அவரும் வந்து ஒரு ஹீரோ தான் இருந்தாலும் அவர் ஒரு நான் சொல்லுவேன் அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டண்ட் ஃபைட்டர் தான் அவர். ஏன்னா நாங்கள் வேற அவர் வேற. ஸோ அதனால அவர் வந்து ஒரு இது அவர்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணுவான் எதை பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவர் வரத்துக்கு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு. அப்போ வந்து இந்த விஞ்சின்னு சொல்லுவாங்க. விஞ்சினா இவ்வளோ பெரிய தொட்டி இருக்கும், அதில் வந்து தேயில வந்து இந்தலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு இது போய் ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி அந்த தேயிலை கொட்டிட்டு திருப்பி ரொட்டேட் ஆகி திருப்பி அந்த தேயிலை இதுக்கு போகும். எதுக்கு? அந்த ஃபேக்ட்ரி போகும். திருப்பி அதில் ஃபில் பண்ணாங்கன்னா இது மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 to 60 தொட்டி வந்து ட்ராவல்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு தொட்டிக்கு வந்துட்டு சத்யராஜ் சார் என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணை கடத்திட்டு ஒரு தொட்டியில் போய் உட்காந்துருவார். அது தொட்டி போகும். இவர் பாப்பாரு அந்த தொட்டி போயிரு என்ன பண்ண ஆக்சுவலா ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணுற இந்த தொட்டி எகிரி பிடிச்சி அதானே ஹீரோயிசம். அந்த தொட்டியில் தொங்கிட்டு போய் அவரை போய் பிடிச்சி அந்த ஃபைட்டு. அப்போல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி இந்த ரோப்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ ஹார்னஸ் அது இதெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு நீங்கள் கட்டில் நாடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கட்டில் இருக்குமே, இந்த வெள்ளை பட்டையா இருக்குமே, அந்த நாடா அதுதான் எங்களுக்கு வந்துட்டு காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய இது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெல்ட் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு டைப் பண்ணிட்டு அது இழுத்து மேலே வந்து நாடா மாதிரி கட்டுவாங்க. ஸோ என்னாச்சு, டூப்புக்கு வந்து கட்டியாச்சு. ஸோ ஒரு ஷாட்டு வந்துட்டு போனார். கமல் சார் வந்துடுச்சு, வண்டி அங்கே வந்துடுச்சு, திரும்பி வந்து நிற்கிது. இவன் போயிட்டு அப்படி வரான். வந்தவொடனே இப்படின்றான். இருந்தவொடனே யோ அவன் ஏதோ தப்பான்றான், ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் எங்களுக்கு இவர் உண்மையிலேயே அன்னைக்கு வந்துட்டு தெய்வம். எங்களெல்லாம் விட்டுட்டு தடத்தடத்துன்னு ஓடினார். ஓடி அந்த ஆப்ரேட் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட போய் ஹிந்தியில் சொல்கிறாரு, ஏய் ரோக்கோ பாய் ஓ ஆத்மி பஸ் கியா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணா கரெக்டாக அவனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் ஓடி போய் அவனை போய் பிடிச்சி இறக்குனா, நான் மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்டார். ஆமான்றான். என்னன்னா இந்த டெஸ்டிக்கல் இருக்குல்ல அந்த பட்டை வந்து அதில் மாட்டிக்கிச்சு, உயிரே போயிடுமே. ஸோ அவர் எப்படி கண்டுபிடிச்சார், அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு அவனை காப்பாற்றினது வந்து அவர் தான். அன்னைக்கு அவர் எங்களுக்கு கடவுள் தான். இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல காப்பாற்றினார். அதே பெல்ட்டை வாங்கி அதுதான் ஒரு பெரிய கிரேட் அவர்கிட்ட. அவன் போட்டு இந்த பெல்ட்டை வாங்கி அவரே மாட்டிக்கிட்டு, ஏன்னா ஹீரோ அவனுடைய வேர்வை அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன் நான் ஹாலிவுட் ஃபைட்டர்னு சொன்னேன்னு இதே கதை தான். அந்த பெல்ட்டை வாங்கி அவரே மாட்டிக்கிட்டு அன்னைக்கு தொங்க ஆரம்பிச்சாரு. காலையில் தொங்கினவர் 4:30 மணி வரைக்கும் தொங்கிட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம்? 8 மணிக்கு 9 மணிக்கு வாங்கின பெல்ட்டு 4:30 மணிக்கு தொங்கிட்டு போயிட்டு 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 வருது. ஒரு ஷாட்னா ஒரே ஷாட்ல எடுக்க மாட்டான்ல, ஏன்னா அவர் கட்டியாச்சு, திருப்பி இறங்க முடியாது, அவ்வளோ ஹைட்ல இருப்பார். திருப்பி போயிட்டு சார் நல்லா அப்படின்னு அவ்வளோதான். அவர்கிட்ட வேற வார்த்தையே வராது. உண்மையிலேயே அன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து கடவுள் தான். ஸோ இது மாதிரி பல டிஃப்ரெண்ட்ஸான டிராவலிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் சார், ஐயோ சாதாரண ஆள் இல்லை. அவர் நான் டூப் போடாம இல்லை. அவர் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு வந்துட்டு ஃபைட்டர்ஸ் மேல பாசமா இருப்பார். விஜயகாந்த் சார் வந்துட்டு ஃபைட்டர்ஸ் மேல ரொம்ப பாசமா இருப்பார். ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஆக்ஷன் தான் படம். அவருடைய முதல் படத்துல வந்து மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் சேர்ந்தேன். ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எனக்கும் தான், விஜயகாந்த் சாருக்கும் அன்னைக்கு தான். அன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டார். இல்லை நான் புதுசாக வந்திருக்கேன் பாபுன்னு. ஓகே அவனை போட்டுங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை, போட்டுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வார்த்தை. அன்னிலேருந்து அவர்கிட்ட ட்ராவலிங். அதே மாதிரி அவர்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது. அதில் ஒரு குணம் என்னென்னா, நம்மளை வந்துட்டு நேராக வருவார் லொக்கேஷனுக்கு, ஃபைட்டர்ஸ் இன்றைக்கெல்லாம் என் வீட்டில் சாப்பாடுன்னுவார். அப்படியே பார்ப்போம். நேராக வந்தால் பிரேக்கு முன்னாடி வண்டி ரெடியாக இருக்கும். நீங்கள் வண்டியெல்லாம் கேட்கவே வேண்டாம், வண்டி ரெடியாக இருக்கும். அவர் வண்டியை ஃபாலோ பண்ணணும். நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். வீட்டுக்கு போனால் கை காலெலாம் கழுவோம், ஷூலாம் பண்ணால் டேபிளில் அங்கேருந்து அங்கே ஒரு டேபிள் இருக்கும். ஓடுறது, பறக்கிறது, பிரிக்கிறது எல்லாமே இருக்கும். சிக்கன், மட்டன், அது இது, ஃபிஷ்ஷு, இறா எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு சேர் இருக்கும். லுங்கி கட்டுன்னு வருவார், அங்கே உட்காந்துக்குவார்.
உட்காந்துட்டு பார்த்துன்னு அப்படின்னார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அவள்தான். ஏய் அவனுக்கு இது போடு, ஏய் பாபுக்கு சிக்கன் போடு, ஏய் அவனுக்கு மட்டன் போடு, இவனுக்கு எறா போடு, இவனுக்கு தொக்கு போடு, அது போடு, இது போடு. யார் சொல்லுவா? யாப்பனுமே சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? ஆர்டிஸ்ட்ன்னு நான் சொல்லலை, தப்பாக நினைக்காதீங்க. வேற மற்றவங்க யாரும் கூப்பிட்டு போயிட்டு அது மாதிரிலாம் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு நம்ம மேல கொடைவல் இல்லை, அவர் நம்ம பாசமா இருந்தார். கொடைவல் வேற. ஸோ நம்ம மேல பாசமா. அதே மாதிரி நான் வந்துட்டு அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு செவுத்துல ஏறி அடிப்பார். என்னதான் பிடிக்க சொல்லுவார். பாபு விட்டுருங்க மாஸ்டர், சூப்பர், வேற யாரையும் வேணான்னா அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டுப்பார். அந்த வெயிட்டை தூக்கணும். அவர் எப்படியும் இருப்பார், 80 கிலோக்கு மேலே இருப்பார். அதை பிடிச்சி தூக்கி செவுத்துல கொண்டாந்து அடித்து இறக்குவேன். ஸோ வந்துட்டு என்ன தான் கூப்பிடுவார். அது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஸ்டார்ட் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாருக்குமே இல்லை. சாப்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணும், இந்த எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு யூனியனுக்கோ ஸ்டண்ட் யூனியனுக்கோ அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லா யூனியனும் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங்லேயே வா யூனியனில் வந்து சாப்பிட்டுப்போம். எத்தனை குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஒரு நாள் விஜயகாந்த் வந்தார். வந்துட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்களான்னு சரி செக் பண்ணிட்டு போவார். சாப்பிட்டுட்டு இருந்தோம். கீழே அவர் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்து வேண்டிய வேலையே இல்லை. ஸ்டண்ட் யூனியன் எதுக்கு வரணும்? அவர் உட்காந்துருந்தார். நான் நடந்து வரேன். டே பாபு அப்படின்னாரு. நேராக கூப்பிட்டார். வந்த அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா. உனக்கு எதனா பணம் வேணுமாடான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பணம்லாம் வேணாண்ணே. அப்போல்லாம் எனக்கு தெரியாது, பணம்லாம் வேணாண்ணே, நீங்கள் வேலை கொடுக்குறீங்கண்ணா, அதை வச்சு நான் சாப்பிட்டுருண்ணே அப்படின்னு சொன்னேன். இப்படி பார்த்தேன், போடா அப்படின்னார். அன்னைக்கு எனக்கு கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் கிடையாது. அன்னைக்கு வந்து இந்த பேசினால அவர் மேலே ஒரு படி நான் அவருக்கு மேலே தான் உயர்ந்திருக்க குறைஞ்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி கல்யாணம், அவர் கல்யாணத்தில் வந்துட்டு எனக்கு ஃபைட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை டிக்கெட்டு ஏசி தான் இங்கேருந்து நேராக அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு அவருக்கு பாடி கார்டு ஜீப்பில் ஏறி அவ்வளோ கூட்டம். நான் அந்த தமுக்கு மைதானத்தில் அவ்வளோ கூட்டம். ஐயோ எப்பா, குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அவனும் படம் இது என்னமோ அவர் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாம் வாங்கி ஜீப்பில் எங்கே இருக்கு இடம். அப்படியே ஊருக்கு போய் கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் வந்தோம். ஸோ இந்த பாக்கியெல்லாம் வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது கிடைச்சிது. ஸோ அதை நம்ம வந்துட்டு கடவுள் பேரால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி ரொட்டீனாக இருக்கும்போது சஞ்சய் தத்து, ஜாக்கி ஷராஃப், ஜிதேந்திரா, அவன் தான் ஹிந்தி படத்துக்குலாம் டூப் போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், தெலுங்கு படத்துக்கு கூப்பிட்டு போனார். அவங்க போனால் அங்கே நாகார்ஜுன் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஃபேமஸ் ஹீரோ, அங்கே பெரிய ஆள். அங்கே போனவுடனே எவரா இவர் அப்படின்னாரு. சார் நேனே சார் ஃபைட். அப்போல்லாம் எனக்கு 8 மொழி தெரியும், எனக்கு பிரச்சனையே இல்லை. சார் நேனே சார் பாபு, ஏய் இன்னும் டூப் பெட்ரா அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு போய் அடி போட்டு 7 பிக்சர்ஸ் இதுவே கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுத்துட்டாரு.